ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக பன் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் மிக்சரில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மாவு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையிலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாவு ரெடி ஆகிடும். இந்த 1/2 கிலோ மாவு பிசைறதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.25 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். ஒரு சில மாவை பொறுத்து நம்மளோட தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறும். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நம்ம சாஃப்டாக தான் பிசையணும், ரொம்ப கெட்டியாலாம் பிசையக்கூடாது. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ஸ்பீடை வந்து 3ல் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பரோட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 10 பரோட்டா வரும். நீங்கள் 1 கிலோ மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பரோட்டா கிடைக்கும். இப்போது நான் வந்து இதை ஈக்குவலாக ஒரு 10 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் ஈவனாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நான் வந்து ஒரு துணியை போட்டு தான் மூடி வைக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவை வந்து தேய்க்கணும். அதுக்காக கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா உருண்டைகளையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம பரோட்டாவுக்கு வீச போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக வீசுறதுக்கு வராது, அதனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் வர்றதுக்காக இந்த மாதிரி பிடிச்சிட்டு வீசுகிறேன். கொஞ்சம் லைட்டாக பெருசாகி விரிஞ்சு வந்த பிறகு அதை வந்து இதோட ஓரத்தை பிடிச்சி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா மெலிசாக எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட வீசுறதுக்கு வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓரத்தை பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே இந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வரும். இப்போது இது மேலேயுமே கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கடாயில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து வேகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பேனில் நான் வந்து ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து 1 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம வந்து சிம்மில் தான் வச்சு குக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். 2 சைடுமே இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இது வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பரோட்டாவையும் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 பரோட்டா அப்படி இல்லைன்னா 4 பரோட்டா செஞ்ச பிறகு இதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியான பன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.